ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன். அத்தியாயம் 34. அரண்யாவும் அவனும் எங்கே காதலித்தார்கள்? அவன்தான் அவளை உறுதலையாக காதலித்தான். அவள் மறுத்ததும் ஒதுங்கிவிட்டான். அதன் பிறகு அவள் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று தான் கேட்டாள். இடையே அவர்கள் பேசி சிரிக்கவோ ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ளவோ நேரமில்லை. அப்படி சொல்லவும் முடியாது. அரண்யா பிடிகொடுத்து பேசலை. தன்னை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி அவனிடம் அவள் சொன்னதே இல்லை. திருமணமான பிறகு அவர்களின் தனிமையில் நடந்தது எல்லாம் இளமையின் தேடல்கள்தான். அதுவும் அரண்யா தன்னை அவன் அதிகம் அழுத்தி கூட தொட அனுமதிக்க மாட்டாள். பூ போல பட்டும் படாமல் தான் உறவு கொள்ளணும், எனக்கு அதுதான் பிடிக்கும் என்பாள். அது கூட அவளாக அவனை நெருங்கும் போதுதான். சித்தார்த் அவளை பற்றி, அவள் குடும்பம் வளர்ந்த விதம் பற்றி இப்படி பேசினால் பேச்சை திசை திருப்பி விடுவாள். இல்லை என்றால் அந்த நேரம் அவனிடம் அதீத நெருக்கம் காட்டுவாள். அதில் அவன் உலகத்தையே மறந்து விடுவான். இதெல்லாம் அப்பா அவனுக்கு பெரிதாக தெரியலை. அவள் அவனை விட்டு ஓடிய பிறகுதான் புரிந்து கொண்டான். அதுவும் நடந்த நிகழ்வுகளை ரீவைண்ட் பண்ணி பார்த்த பிறகுதான் கண்டுபிடித்தான். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ண? ஆனாலும் எல்லாரையும் விட அரண்யாவிடம்தான் அவன் அதிகம் பேசுவான். தன் மன ஓட்டத்தை, தன் ஆசைகளை, தன் கனவுகளை பகிர்ந்து கொள்வான். அப்போதெல்லாம் அரண்யாவிற்கு காதில் பஞ்சை வைத்து அடைத்து கொள்வோமா என்றுதான் இருக்கும். அவளை பொறுத்தவரை சுயநலம் மிக்கவள். இவனை திருமணம் செய்து கொண்டதே பணத்திற்காகத்தான். இதில் இவன் புலம்பலை எல்லாம் நான் கேட்கணுமா என்ற கோபம்தான் வரும். ஆனால் வெளிக்காட்ட முடியாதே. அதனால் அமைதியாக சகித்து கொண்டு இருப்பாள். இரவு நேரம் என்றால் அவன் பேச்சை வேறு வழியில் திசை திருப்பி விடுவாள். அதன் பிறகு யாரிடமும் அவன் மனம் திறந்து பேசினதே இல்லை. இப்போது மகள் தன் பேச்சை விரும்பலை என்று கண்டுகொண்டான். இப்ப ஏன் நீ ஸ்கூல் போகலையா? இல்லை. ஏன் தெரியல. என்ன பதில் இது? எது கேட்டாலும் இப்படி பதில் சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கோபம் கூட வந்தது. எந்த உரிமையில் அவளை கண்டிக்க முடியும்? இப்பத்தான் அப்பா மகள் என்ற உறவே இருவருக்கும் அறிமுகம். அப்படி இருக்கும்போது அவனால் சிறு பெண்ணான மகளிடம் அவளை பற்றி கேட்டு எதுவுமே தெரிந்து கொள்ள முடியலை. உனக்கு ஏதாவது வேணுமா? அப்பா வாங்கித்தரவா? உனக்கு என்ன தேவைப்படும்னு எனக்கு தெரியலையே என்றான் பாவமாக. எதுவும் வேண்டாம் என்று அவள் தலையாட்டினாள். தன்னை போலவே தன் மகளும் அதிகம் பேச மாட்டாள் போல என்று நினைத்து கொண்டான். ஹாலில் மறைந்து நின்றபடி அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அரண்யா. அதெல்லாம் அவனுக்கு தெரியலை. சரி வா சாப்பிடலாம் என்று மகளை கூட்டிக் கொண்டு வர அவர்கள் முன்னே அரண்யாவும் ஸ்ரேயாவும் கீழே சென்றார்கள். அந்த பெரிய டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்து இருக்க பொன்னம்மாவும் இன்னொரு பெண்ணும் பரிமாறினார்கள். ஆண்கள் யாரும் வாயே திறக்கலை. கன்யா விழுந்து விழுந்து அரண்யாவை உபசரித்தாள். ஏன் கல்யாணியும் கூட அப்படித்தான். என்ன சித்தார்த்தன் இருந்ததால் சற்று அடக்கி வாசித்தார், அவ்வளவுதான். சித்தார்த் ஒன்றை கவனித்தான். யாருமே நிஷுவை கவனிக்கலை. அவளை பற்றி கண்டுகொள்ள கூட இல்லை. ஏன் அரண்யா கூட பெரிய மகாராணி மாதிரி மற்றவர்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொண்டாலே தவிர மகள் சாப்பிடுகிறாளா, என்ன சாப்பிடுகிறாள் என்று கவனிக்கலை. நிஷுவும் அம்மா கவனிக்க மாட்டாள் என்று தெரிந்தது போல தானாக சாப்பிட்டாள். சித்தார்த்து தான் அவள் சாப்பிட்டதை பார்த்து அவளுக்கு தானே பரிமாறினான். இது அவனுக்கு புதிது. இதுவரை அவனுக்கு நியந்தனாவை தவிர வேறு யாரும் பரிமாறியதே இல்லை. ஏதோ சில சமயம் தங்கைகள் பரிமாறி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இன்று அவனே மகளுக்கு பரிமாறினான். அவளும் வேண்டாம் வேணும் என்றதோடு சரி. நிஷு இரவு தூங்க நியந்தனாவின் அறைக்குள் போக இவனும் உள்ளே போனான். அந்த அறை முற்றிலும் மாறி இருந்தது. நியந்தனாவின் எந்த பொருளும் அங்கே இல்லை. இந்த ரூமை உனக்கு கொடுத்தது யாரு என்று அவன் கேட்க, பச்சை சேலை கட்டியிருந்தாங்களே என்று சொல்ல, அவங்க உன் சித்தப்பா தஸ்வினின் மனைவி, உனக்கு சித்தி. நாளைக்கு காலையில் உன்னை பார்க்க அத்தைகள் வருவாங்க என்றான். என்றாள். அவனும் தூங்க போனவன் ஃபோன் பண்ணி கணக்கப்பிள்ளையிடம் பகலில் வீட்டில் என்ன நடந்தது என்று கேட்கணும் என்று ஃபோன் பண்ண, கெட்ட நேரமோ என்னமோ கணக்கு பிள்ளை ஃபோனை எடுக்கலை. சரி என்று தூங்க நினைத்தான், முடியலை.
இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் அவள் அம்மா அப்பாவை போய் கூட்டி வந்து என் அப்பா கிட்ட சண்டை போட வருவா? இவ என்கிட்ட தானே கேட்கணும். இவ கழுத்தில் நான் தானே தாலி கட்டி இருக்கேன். என்னை தானே இவள் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு இவ அம்மா அப்பாவை ஏன் கூட்டிக்கிட்டு வர்றா? தப்புத்தான் நான் இவள் காணாமல் போன அவமானத்தில் முதலில் இதை பற்றி நினைக்கவே இல்லை. பிறகு பல வருடங்கள் ஓடிவிட்டது. இனியா வரப்போகிறாள் என்று அசால்ட்டாக இருந்துட்டேன். இப்போ என் கழுத்தை நல்ல பாம்பு சுத்திக்கிருச்சு. பாம்பு அழகா பளபளன்னு இருக்குதேன்னு முதலில் மயங்கினேன். கொத்திட்டு போயிருச்சு. இப்போ நான் அசந்த நேரம் என் கழுத்தில் சுத்திக்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? பாம்பை விடு. இப்போ என் மகளை எப்படி சரி பண்ணுறது என்று மண்டையை பீய்த்து கொண்டான். மறுநாள் காலை 8 மணி வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. பவானியும் பாவனாவும் பெட்டியுடன் உள்ளே வந்தார்கள். அவர்களை கண்டதும் கல்யாணி வழக்கம்போல் குதூகலமாக வாங்க வாங்க என்று வரவேற்க, முருகவேல், தஸ்வின் வாங்க என்று சொன்னார்கள். கன்யாதான். ஆத்தி, இவளுகளை பற்றி நான் மறந்துட்டேனே என்று நினைத்தாலும் சரி வரட்டும், இவள்களால் என்ன பண்ண முடியும் என்று சற்று தெனாவட்டாகத்தான் இருந்தாள். இரவு தஸ்வின் அவர்கள் அறைக்கு வரவே இல்லை. அவர்கள் பகுதியில் இருந்த விருந்தினர் அறையில் தங்கிக் கொண்டான். இதுவரை அவள் கூட அவன் பேசவே இல்லை. மனைவி என்று நம்பி அவளிடம் அரண்யா பற்றி சொல்லப்போக இப்ப அவன் குடும்பமே சந்தி சிரிக்குது இவளால். வரட்டும் இருடி, இதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் என்று தனக்குள் கருவிக்கொண்டான். அரண்யா ஸ்ரேயா எழுந்து வரலை. அவர்கள் இரவு பறவைகள். அதிகாலைதான் வந்து படுப்பார்கள். நடு மதியத்தில்தான் எழுந்து கொள்வார்கள். பவானி பாவனா இருவரும் முகம் இறுகி இருந்தார்கள். அப்போதுதான் கணக்கப்பிள்ளை வர, நீங்கள் கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு மேலே வாங்க என்றபடி இவர்கள் தங்களின் பகுதிக்கு செல்ல பின்னாடியே கணக்கப்பிள்ளையும் கூடவே சித்தார்த்தும் சென்றார்கள். கன்யா மாமியாரிடம், அரசவை கூட போகுது, எதுவாக இருந்தாலும் உங்கள் மகளுக காலை கையை பிடிச்சு நம்மளை காப்பாற்றிக்குங்க என்றாள். இப்போது கல்யாணிக்கும் பயம் வந்தது. ஆண்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இதுவரை இந்த மாதிரி முக்கியமான சமயங்களில் அப்பாவும் தம்பியும் உடன் இருக்கணும் என்றுதான் பெரியவன் நினைப்பான். முதல் முறை இவர்களை ஒதுக்கிவிட்டு சென்றான். நம்ம பொண்டாட்டிகள் பண்ணிய காரியத்துக்கு சித்தார்த் இந்தளவு பொறுமையாக போவான்னு நான் நினைக்கவே இல்லை என்றார் அப்பா. இது புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதிப்பா, இதுக்கு அப்புறம்தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குடிகெடுத்தவளை கட்டிக்கிட்டா என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இப்போ எதுக்கு பயப்படுறீங்க? உங்கள் அண்ணனால் என்ன செய்ய முடியும் நம்மளை? உங்கள் அண்ணன் தான் இப்போ அந்த அரண்யா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை காப்பாற்றிக்கிறதே பெரிய காரியம். இதில் அவர் நம்மளை என்ன செய்ய முடியும் என்று கன்யா தெனாவட்டாக கேட்க, அவர் எப்பவும் வாயால் சொல்ல மாட்டார், செய்து காட்டுவார், காட்டும்போது தெரியும் என்றபடி ஆஃபீஸ் போய்விட்டான். அங்கே பவானியின் பகுதியில் ஹாலில் அவர்கள் இருக்க கணக்கப்பிள்ளை நேற்று சித்தார்த் போன பிறகு அவன் வரும் வரை நடந்த அனைத்தையும் சொன்னார். அண்ணா, என்ன இது என்று தங்கைகள் பதறிப்போய் கேட்க சித்தார்த்திற்கு கோபத்தில் கண்கள் சிவந்து விட்டது. ஐயா மேலேயும் தஸ்வின் தம்பி மேலேயும் எந்த தப்பும் இல்லை. கண்டிக்கத்தான் செய்தார்கள். இவர்கள் யாரும் கேட்கலை. 3 பேரும் சேர்ந்து பாவம் அந்த பொண்ணை அந்த பாடுபடுத்தி வச்சாங்க. அது அழுது கதறிச்சு. பெரிய தம்பி, என் மகன் இன்னைக்கு காலையில தான் இதை காட்டினான். எவனோ எடுபட்ட பயல், பார்த்த வேலையை பாருங்களேன் என்றவர் தன் ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்த அந்த வீடியோவை காட்ட பார்த்த மூவரும் அதிர்ந்து நின்றார்கள். பாவனா அழுதே விட்டாள். நம்ம வீட்டில் வாழ வந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையா? கடவுளே, அடுக்குமா? நாமளும் பொண்ணுங்களை பெற்று வச்சிருக்கிறோமே. அவ எந்த காட்டு சிறுக்கியோ அவ செய்தா, அம்மாவும் கன்யாவும் ஏன் இப்படி செய்தாங்க என்று பவானி கேட்க, நடக்கிற நாடகத்துக்கு வசனம், கதை, திரைக்கதை எல்லாம் தஸ்வின் பொண்டாட்டி தான். ஆடட்டும், இப்போ நாம் பொறுமையாக இருப்போம், நீங்கள் போங்க என்று கணக்கப்பிள்ளையை அனுப்பிய சித்தார்த் அமைதியாக இருக்க, எல்லாம் சரி அண்ணா, நீ ஏன் நிதானம் இல்லாமல் அண்ணியோட அப்பாவை அப்படி பேசின? இப்போ பாரு, தப்பு நம்ம மேலே, பாவம் இல்லையா அவங்க? போ
போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, அண்ணியை சமாதானப்படுத்து, அப்புறம் இவங்களை கவனிக்கலாம் என்றாள் பவானி. இல்லை பவானி, இப்போ எனக்கு முக்கியம் என் மகள்தான். அவள் பேசவே மாட்டேங்கிறா. எந்த கேள்வி கேட்டாலும் கத்தரிக்கிற மாதிரி ஒரு பதில். இப்போ நிஷுவை பேச வைக்கணும். அவள் மனசுல என்ன இருக்கு என்று தெரியணும். என்கிட்ட அவள் ஒட்டலைனா கூட நியாயம். புதுசாக அப்பான்னு ஒரு உறவை திடீர்னு ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். ஆனால் அவள் அம்மா கூடவும் பேசி நான் பார்க்கல. அவள் அதிகம் பேசவே மாட்டேங்கிறா. எனக்கு நிஷுவை பற்றி தான் கவலையாக இருக்குது. நான் எல்லாவற்றையும் சரி பண்ணி விடுவேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆகட்டும். இங்கே வந்தவளும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, நல்லா ஆடட்டும். நாம் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். என் மகளை என்ன பண்ணுறது என்று சித்தார்த் கேட்க, அண்ணா, நாங்கள் முதல்ல அவளை பார்த்து பேசுகிறோம், பிறகு முடிவு பண்ணலாம் என்றாள் பவானி. சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரி, இந்த வாட்ஸ்அப்பில் வீடியோ வருதே என்று பாவனா கேட்க, வரட்டும் விடு, சொந்தக்காரனுங்க ஊர்க்காரனுங்களுக்கு தெரியாமலா போக போகுது, பார்த்தா பார்த்துட்டு போகிறானுங்க என்றான். அதே மாதிரி அன்று அவன் ஆஃபீஸ் போனதும் வருண் அவனுக்கு ஃபோன் அடித்தான். என்னதான் எதிரிகள் என்றாலும் ஒருவருடைய ஃபோன் நம்பர் மற்றவரிடம் இருக்கும். எனவே வருண் அடிக்க எடுத்தவன், சொல்லு பங்காளி, நான் நேற்றே நீ ஃபோன் பண்ணுவாயின்னு எதிர்பார்த்தேன். ஆமாம் ஆமாம், அதுதான் எனக்கு பயந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டியே. உன்னை கூட நான் சமாளிச்சிடுவேன். ஆனால் வீட்டில் நடக்கிற உள்நாட்டு போரை சமாளிக்க முடியாமல் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணினேன் என்றான் சித்தார்த். நல்லா தெரியுது. இடங்களா வாங்கி வெறும் இடமா வாங்கி பத்திரம் போட்டியே. ஒரே ஒரு டைவோர்ஸ் பத்திரம் வாங்கணும்னு உனக்கு தெரியாதா பங்காளி? இப்படி கோட்டை விட்டுட்டியே போ. ஆனால் பாவம் அந்த பொண்ணு, உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அசிங்கப்படுத்திட்டானுங்க. முடிஞ்ச வரை பயலுகளை அதட்டி இருக்கேன், ஷேர் பண்ணாதீங்கடா வீடியோவை அப்படின்னு. கேட்பானுங்களான்னு தெரியலை. ஏதோ அப்படி முழுசாக கேட்பானுங்கள்னு எனக்கு நம்பிக்கையும் இல்லை. சரி விடு பங்காளி என்ற சித்தார்த் ஃபோனை வைத்து விட்டான். தொழிலில் முட்டி மோதி சண்டை போட்டு எல்லா தகிடு தத்தங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணினாலும் குடும்ப விஷயங்களில் தடையிட மாட்டார்கள். அன்று வருண் சித்தார்த்திடம் மோசமாக நடந்து கொண்டது கூட அவனுக்காகத்தான். ஒரு நாள் முருகவேல் பெரியப்பா அவனிடமே சொன்னார், சில விஷயங்கள் நீ சொன்னால் அவன் காதில் ஏறும் வருண் என்று சொன்னார். அந்த கோபத்தில்தான் அன்று அதை பற்றி, அவனுடைய திருமணத்தை பற்றி பேசிவிட்டான்.